வணக்கம் மக்களே. இந்த வாரம் அயனார் துணையில என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோழன் நிலாவை வெறுப்பேற்றதுக்காக காயத்ரி கிட்ட அப்படி பழகின எல்லாத்தையுமே காயத்ரி தப்பா நினைக்க, காயத்ரி வந்து சோழனை அவளோட லவ்வராவே முழுசா நம்பிட்டாங்க. இப்போ திடீர்னு சோழன் வந்துட்டு காயத்ரி நீ என் லவ்வர் இல்லை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது நம்ம காயத்ரினால அதை ஏத்துக்கவே முடியல. ஆனா நம்ம காயத்ரியும் பெரிய ஆள் தாங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி ஃப்ரெண்ட்ஸை நம்ம சோழன் வீட்டுக்கே அனுப்ப, ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சோழனுக்கு ஒய்ஃப் இருக்குங்கிறது மட்டும் தெரியலங்கிறது தாங்க தெரியல. இதைதான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா இந்த வாசு ப்ரோமோல என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் காயத்ரி எல்லாத்துக்குமே நீலாதான் சோழனோட ஒய்ஃப்னு சொல்லி தெரிஞ்சிச்சுங்க. உடனே நம்ம காயுமாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சோழன் வீட்டுக்கு வந்து கல்யாணம் அந்த மறைச்சு நீ வந்து காயு கிட்ட பேசியிருக்க பழகி இருக்க, இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமான்னு சொல்லி கேட்க, மொத்த குடும்பத்துக்கும் இப்பதான் சோழன் வந்து சிக்குனதே தெரியுதுங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாண்டியிட்ட மட்டும் சொல்லியிருந்தோம். ஆனா இப்பதான் மொத்த பேத்துக்கும் தெரிய வருது. தெரிய வந்த கையோட நம்ம சேரன் என்ன பண்றன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோழனை கூப்பிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இந்த மாதிரி கல்யாணம் ஆன பொண்ணு வீட்டுல வச்சுட்டு நீ இன்னொரு பொண்ணு கூட இப்படி எல்லாம் பழகி இருக்கே, இதெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்க, நம்ம சோழன் இது என்ன ஒரு கல்யாணமா, நிலாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேக் கல்யாணம் தானே, எங்க தைரியம் இருந்தா இப்ப காயு வீட்டுக்கு வந்து நம்ம நிலாவை என் ஒய்ஃப்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி ட்ரிகர் பண்றாங்க. நம்ம சோழன் எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் இதையதான் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ விஷயம் நடக்கும் போதும் நம்ம நிலாவை கரெக்ட் பண்றதுலயே குறியா இருக்காருன்னு வைங்களேன். நிலா வந்துட்டா அதையும் ஒரு ஹாப்பி சைனா வச்சு அவர் பாதி ஜாலியா இருப்பாரு. ஆனா காயுமா நிலைமை தான் என்ன ஆகுதுன்னு சொல்லி தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.